Hello friends, welcome to அன்பு தோழி சமையல். நான் உங்கள் ஜோதிகுணா. நமக்கு தீபாவளி வரப்போகுது. தீபாவளினாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பலகாரமும் பட்டாசும் தான். இந்த பலகாரத்தை நிறைய பேர் கடையில தான் வாங்குவோம். வீட்லயே ஈஸி மெத்தட்ல செய்யற பலகாரம்லாம் நிறைய இருக்கு. அதில் ஒன்று தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்டு. லட்டுக்கு ரொம்ப பொருட்கள் தேவைப்படாதுங்க. கம்மியான பொருட்களை வச்சு நம்ம ஈஸியா லட்டு செஞ்சிடலாம். அப்படிப்பட்ட லட்டை நம்ம எப்படி ஈஸி மெத்தட்ல செய்யறதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோல போலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பிஸ்தா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உலர்ந்த திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சமாக உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளேரி விதைகள் கடைகளில் கிடைக்கிது, அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சின்ன ஸ்பூன் அளவில் சோடா மாவு சேர்த்துக்கலாம். கலருக்காக எல்லோ கலர் ஃபுட் கலரிங் பவுடர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலராக இருக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா ஸ்பூனால் கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரண்டியோ இல்லை இந்த மாதிரி ரிஸ்கோ வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பூந்தி பொரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக விழுகும். எந்த பதத்துக்கு நம்ம இந்த மாவை கரைக்கணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். எடுத்தால் நமக்கு விழுகணும், அந்த மாதிரி இருக்கணும் மாவு. பாருங்கள், மாவு எடுத்தால் இப்படி விழுகணும். இந்த மாதிரி பதத்தில் நம்ம மாவை கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அரை கப்பு சர்க்கரையை கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்க போகிறோம். சர்க்கரையை லைட்டாக ஒரு கம்பி பதம் மாதிரி வந்தால் போதும். நல்ல நொரையாக வந்ததுக்கப்புறம் லைட்டாக தொட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு விரலில் அந்த ஒரு நூல் மாதிரி கட் ஆகணும். இதுதான் உங்களுக்கு பதம். பாருங்கள், நான் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா நொரையாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய் பொடியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்மளோட பாகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். லட்டு, முறுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் கடலை எண்ணெயிலையும் செய்யலாம். பேக்கெட் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, இதுலேயும் செய்யலாம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு பூந்தி செய்கிற தட்டு தான் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஜல்லடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜல்லடை, ஜல்லிக்கரண்டி இந்த மாதிரிலையும் நம்ம மாவை போட்டு லைட்டாக டேப் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தேய்ச்சோம்னா நம்மளுக்கு அழகாக முத்து முத்தாக விழுகுது பாருங்கள். இதை போட்டுட்டு டக்குன்னு உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் இதை வேக விடக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா உங்களுக்கு லட்டு ஹார்டாயிரும், சாஃப்டாக இருக்காது. போட்டு சட்டுன்னு பபுள்ஸ் நின்னோடனே டக்குன்னு எடுத்துருங்க. இந்த மாதிரி கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நம்ம அதில் இந்த பூந்திகள் எல்லாமே எடுத்து போட்டோம்னா உங்களுக்கு எண்ணெய்லாம் அதில் வடிஞ்சிரும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஜீராவில் சேர்க்கணும். அப்படியே டைரெக்டாக போட்டுறாதீங்க. மாவு போட்டு ஊற்றி எடுக்கிற பாத்திரத்தில் கழுவணுன்றது அவசியமே இல்லை. நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். நான் ஒரு டைமும் கழுவவே இல்லை. அதே மாதிரி நம்மளோட எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி 1-2 நமக்கு அந்த பூந்தி கரெக்டாக அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு மட்டும், இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம பூந்தி ரெடி பண்ணோம்னா இல்லை 1/4 கப்பு மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே அரைச்சிருங்க. அரைச்சி இதில் சேர்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மட்டும்தான் நான் பூந்தியோட ஷேப் அப்படியே போட்டிருக்கேன். மீதி எல்லாம் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பூந்தியில் இந்த மாதிரி சேர்த்து எல்லாமே ஜீராவில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் 2 டைம் அரைச்சி போட்டிருக்கேன். ஜீரா நல்லா அந்த பூந்தியில் ஊறணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு மட்டும் நம்ம லைட்டாக ப்ரௌன் கலராக மாறினோடனே நம்ம எடுத்து அந்த பூந்தி இதுவில் கொட்டிக்கலாம். இப்போ உலர் திராட்சையும் பிஸ்தாவையும் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வெறும் முந்திரி மட்டும் கூட போடலாம். முந்திரி திராட்சை மட்டும் உங்களுக்கு இதெல்லாம் போட்டால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கொடுக்கும், ஹெல்த்தியும் கூட. அதனால தான் நான் உங்களுக்கு பிஸ்தாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கல்கண்டு கூட சில பேர் சேர்க்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்ச வெள்ளரி விதைகளை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து லைட்டாக ஒரு கலரிட்டு அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம அந்த சைஸ்க்கு உருட்டிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி மினி லட்டு சைஸ்க்கு தான் உருட்ட போகிறேன். லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம பால் உருட்டினாவே நமக்கு லட்டோட ஷேப் வந்துடும். நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் சக்கரை பாகு எடுத்து நீங்கள் லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இல்லை யாருக்காச்சும் வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கினோன்னா நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி அந்த 1 கப்பு மாவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ மாவு. 1/4 கிலோ மாவுக்கு நமக்கு 22 லட்டு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டிலையே குறைந்த செலவில் நிறைய பலன் பெறுங்க. பாருங்கள், இப்போ நம்ம லட்டை உடைச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லட்டு உதிரியாகவும் போகலை. நீங்களும் இதே மாதிரி செய்து பலன் பெறுங்க. என்னங்க, நம்ம எப்படி லட்டு செய்கிறதுன்றது பார்த்தீங்க. இனிமேல் லட்டுலாம் கடையில் வாங்கவே தேவையில்லை, நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். குறைஞ்ச செலவில் நிறைய லட்டு கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பயன்பெறுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஞாபகமாக அன்பு தொழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னடா அடிக்கடி இதையே சொல்கிறோமே பார்க்காதீங்க. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனை தேடி வந்துட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம். இது ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் செஞ்சுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.